जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டிக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதுல நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷ ராசியில இருந்து போவோம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி பொறுத்த அளவிற்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அலட்சியம் ஒரு நல்ல வாய்ப்பை இழக்க செய்கிறது. சோ ரொம்ப கவனமா இருங்க. ரெண்டாவது, குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வீண் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. அதாவது ரெண்டு விஷயம் குடும்பத்துல நடந்திருக்கும். ஒண்ணு, தகப்பனார் இறந்து காலமாகி 2-3 மாத காலங்கள் இருக்கும், அல்லது சுமங்கலியா உங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஒண்ணு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. இப்ப நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராண நட்சத்திரம் தனுசு ராசி, அதே போல அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்துல கவனமா பேசுங்க, கவனமா இருங்க. ஏன்னா வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. நீங்க பொறுத்தளவுக்கு, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயத்த அனுசரிச்சு கரெக்டா கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா குடும்பம், குழந்தைகள் ஒரு போற்றத்தக்க ஓரளவுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு போகும். சோ இது மிக முக்கியமாக ஒன்று. அடுத்ததாக பாத்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. கூட கூட பேசிட்டு கூட சில விஷயங்கள் பண்றதுக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. இன்னொன்னு, உங்களுடைய சகோதரன் உங்களை விட்டு பிரிந்து போக நேரிடலாம். உங்க சகோதரன் சகோதரி இப்ப உங்க குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த சகோதரன் சண்டையிட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் வரும். சோ சகோதரன் கிட்ட எல்லாம் என்ன பேசணும், என்ன எப்படி அப்படிங்கிறது சில அண்டர்ஸ்டாண்டிங்கா சில விஷயங்கள் கொண்டு போறது நல்லது. தொழில் விஷயத்துல புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அவசர முடிவுகள் தடையை ஏற்படுத்தலாம். அவசர முடிவு பண்ணாம நிதானிச்சு இது பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய வேலை அலுவலகத்துல நீங்க வேலை பாக்குறீங்க, சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் கூட இப்ப நீங்க முக்கியமா சில விஷயங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, முக்கியமா சில விஷயங்கள்ல இருப்பீங்க. இதுல என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா சில விஷயங்கள்லாம் வரும். ப்ரமோஷன்ஸ், புதிய ப்ராஜெக்ட், புதிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா அப்பப்ப வேலை செய்யற நேரத்துல அப்பப்ப பாத்தீங்கன்னா புதிதாக சில தலைவலி ஆரம்பிக்கும். புதுசா சில தலைவலிகள், புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதோட கூட சேர்ந்து ஏதாவது ஒரு தலைவலி வரும். ஏடா இது நமக்கு இவ்வளவு நாள் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருந்தது, இப்ப எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஒண்ணு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்ட தடங்கள் ஆகும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அது வெளிநாடு வாய்ப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பண விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயமா இருக்கலாம், திருமணம் மறுமணமா இருக்கலாம். கிட்ட தடங்களாகும். முடிகிற ஸ்டேஜ்ல தடங்களாகி அப்படியே நின்று போகும். ஏன்னா அது நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கே, நமக்கே இந்த மாதிரி ஒரு தடங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குரு கடாட்சம், குரு ஆசீர்வாதம் இருக்கணும். வாராகி வழிபாடு நிறைய பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சிறப்புகள் உங்களுடைய ராசிக்கு வரும். முதியோர் உடல்நலம், சீனியர் சிட்டிசன்ஸ், மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு அசௌகரியம், இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னா மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய
தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க, உடல்நிலை அதாவது மோஸ்ட் சீனியர்ஸ், அதாவது நான் சொல்றது 70+ இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் டிலே மெடிக்கல் செக்அப்ஸ். ஸோ அதுல ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்அப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை டிலே பண்ணாதீங்க. ஸோ எது செய்யணுமோ அதை கரெக்டா பண்ணுங்க. 2வது திருமணம் வாய்ப்பு உள்ளது, ஆனால் முந்தைய திருமண விவரங்களும் முழுமையாக உறுதி செய்த பிறகே சம்மதிக்கவும். எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பூரணமா ஓகே ஆயிடுத்து. இப்ப நீ செகண்ட் மேரேஜ் பண்ண போறியா, ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் பூரணமா டிவோர்ஸ் எல்லாம் கரெக்டாகி பேப்பர்ஸ் கையில இருந்தால் மட்டும் செகண்ட் மேரேஜ் பத்தி பேசு, இல்லைன்னு நீ பேசாது. அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோ, கரெக்டா பேசிக்கோ. சில பேர் ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணுவாங்க, 12 வயசு 13 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணி அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வருது. சோ அதே போல கடன் விஷயத்துல, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பண விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக சேலரி சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு மாசம் சேலரி நீங்க சம்பளத்துல நீங்க வருது அப்படின்னு சொன்னா அந்த சம்பளத்துல உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு போக செலவு பண்ணுங்க, செலவு பண்ணினது போக சேமிக்காதீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு செலவு பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. அனுபவம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அதுல கொண்டு காலில் வச்சு அதுல வச்சு கஷ்டப்படாதீங்க. அதே போல வீடு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா வீடு விஷயத்துல எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உடனே அவசரப்பட்டு வீடு வாங்குறேன், உடனே அவசரப்பட்டு சில விஷயங்கள் பண்றேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதே போல கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல செய்திகள் வரும். அதே போல மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய பேசுறது, சைன் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். சோ நீங்க வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க, குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு, வியாழக்கிழமையில 3 நெய் தீபம் ஏற்றி குரு வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இந்த ஆடி மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், தீப தாம்பூல பிரச்சனை பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கலாம், தேவ பிரச்சனை பார்க்கலாம். சோ பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி, சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.